என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த மிரட்டுற ஆள பத்தி வந்து நம்ம கம்ப்ளைண்ட் குடுக்கணும் போலீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க கரெக்ட்டா வந்து என்ன பண்றாரு, முரளி வந்து அவங்கள பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு. "இந்த மாரி வேலை நீ பண்ணுவேன்னு நெனச்ச அபி, அதே மாரி பண்ணிட்ட. ஏன் அபி இப்படி இருக்க? எதுக்காக ராகவ விட்டு நீ போகவே மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு. உடனே அந்த மிரட்டுற ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்ட சொல்றாரு. அவரும் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி அபிகிட்ட சொல்றாரு, "நீ அங்கருந்து இங்க வரலன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோவ நான் வெளியிட்டுருப்பேன்" அப்படின்றாரு. அபி பயந்துன்னு வந்து வேற வழி இல்லாம போலீஸும், இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து பின்வாங்கிடுறாங்க. அபி நேரா வந்து கிளம்பி வந்துடுறாங்க. "என்ன இந்த பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிச்சு இந்த மாரி பண்ணுது" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து "எதுக்காக இப்படிலாம் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? அதான் நான் சொன்னேனே அபி, நீ வீட்ட விட்டு போணும்னு சொல்லிட்டு, நீ வீட்ட விட்டு இந்த நிமிஷம் போயிடு. அடுத்த நிமிஷமே வந்து நான் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் போதுமா?" அப்படின்னோனே, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வீட்ல எல்லார்கிட்டயும் நான் என்ன சொல்லிட்டு போ முடியும்? நீ என்ன சொல்லுவியோ, ஏது சொல்லுவேன்னு தெரியாது. நீ வீட்ட விட்டு போய் ஆகணும்." அப்படின்னோனே என்ன பண்ணுன்னு தெரியாம அபி தவிக்கிறாங்க. ஒரு வேளை நான் வீட்ட விட்டு போகலன்னா, அந்த பொண்ணோட நிலைமை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது. நான் வீட்ட விட்டு தான் போணும் போலிருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க வந்து அபி என்ன பண்றாங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப ராகவ் வந்து, "என்னாச்சு அபி? எங்க போற?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல, நான் வீட்ட விட்டு போறேன்" அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்ற அபி? எந்த பிரச்சனையுமே ஆவலையே. நானும் நீயும் சண்டை கூட போட்டுக்கலையே. எதுக்காக?" அப்படின்னோனே, "என்ன எதுவும் கேட்காதீங்க. ப்ளீஸ் என்னை விடுங்க" அப்படின்றாங்க. "இங்க பாரு அபி, நீ சொல்லிட்டு தான் போணும். என்ன விஷயம்னு சொல்லு அபி" அப்படின்னோனே, "நான் எதுவும் சொல்லக்கூடிய நிலைமை இல்ல. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் இப்போ வீட்ட விட்டு போகலன்னா, நான் அதுக்கப்புறம் ஒரு உயிர் போயிடும்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்ற அபி?" அப்படின்னா, "இல்ல, இல்ல நான் கிளம்புறேன்" அப்படின்றாங்க. "இல்ல எதுவும் மறைக்கிற. இப்போ சொல்ல போறியா?" அப்புறம் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே அழறாங்க அபி. அது எல்லா திங்ஸும் வந்து போட்டுட்டு வெளியே, "என்னாச்சு அபி?" அப்படின்னோனே, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. உடனே பொருள ராகவுக்கு, "என்ன ஆச்சு அபி? சொல்லு அபி" அப்படின்னோனே, நடந்த விஷயத்த எல்லாம் அபி சொல்றாங்க. "நான் வீட்ட விட்டு போய் ஆகணும். அப்படி நான் போகலன்னா ஒரு பொண்ணுக்கு ஆபத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மிரட்டுறது, இந்த மாரி சொல்றது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் ராகவ். "இந்த விஷயத்துக்கு நீ வீட்ட விட்டு போயிடுவியா? உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ வளர்ந்துருக்கே தவிர உனக்கு அறிவே இல்ல அபி" அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க. "பின்ன என்ன? எவன் வேணாலும் எப்படி வேணாலும் மிரட்டுவான். அதுக்கெல்லாம் அடிபணிச்சு நம்ம வீட்ட விட்டு போயிடுவோம். இல்ல, அந்த பொண்ணோட நிலைமை என்ன நம்பி பாவம் அந்த பொண்ணு ட்ரெஸ் எடுக்க என்னோட ஷோரூமுக்கு வந்தா, அந்த பொண்ணுக்கு வந்து மானத்த காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை இல்ல. அதான் நான் இப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னோனே, இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாரி ஆளுங்கள சும்மா விடவும் கூடாது. இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீ இதில எந்த விஷயமும் பண்ண வேணாம். இங்க பார், நான் சொல்றபடி நடந்துக்கோ. அப்போ அந்த ஆள ஈஸியா நம்ம ட்ரேஸ் பண்ணி பிடிக்க முடியும்" அப்படின்னோனே, "என்ன ராகவ் சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ராகவ். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ணு பாவம் ராகவ்" அப்படின்றாங்க. "எனக்கு புரியுது. இந்த மாரி ஆளுங்களெல்லாம் நம்ம இப்படியே விட்டோம்னா, இந்த சமுதாயத்துக்கு சீர்கேடு. இந்த ஆள சும்மாவே விடக்கூடாது. நீ கவலைப்படாத அபி. அந்த ஆள நான் பிடிக்கிறேன். புரியுதா?" அப்படின்னோனே சந்தோஷப்படுறாங்க அபி. "தேங்க்ஸ் ராகவ்" அப்படின்னு சொல்றாங்க.